வணக்கம். நான் பாடலாசிரியர் மற்றும் இசையமைப்பாளர் முத்தமிழ் பேசுகிறேன். அவதானிப்பு அப்படின்ற ஒரு பைலட் மூவி நான் பார்த்தேன். அதை திரு புவனேஸ்வரன் அவர் இயக்கியிருக்காரு. ரொம்ப ஒரு வித்தியாசம் அப்படிலாம் எல்லாமே அப்படி சொல்லுவாங்க, அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஒரு கதை சொன்னோம்னா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைக்காம நம்புவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்புற மாதிரி ஒரு கதை பண்ணியிருக்காரு. இது நடக்கும், அதை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி, அந்த மாதிரி, அதாவது சாதாரணமாக நம்ம மனித வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள், அவங்க கடந்து வர விஷயங்கள், அது இயல்பான படமாக எடுத்திருக்காரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ டெக்னிக்கலாக அப்படி சொல்கிறப்ப அதை நம்ப வைக்கிறதுக்கு அதோட அந்த காட்சி அமைப்புகள், ஒளிப்பதிவு, இசையமைப்பு, அதுக்கப்புறம் எடிட்டிங், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவருக்கு துணை போயிருந்துச்சு எல்லாமே. அது மாதிரி நடித்த நடிகர்கள் எல்லாருமே ரொம்ப அப்படியே கச்சிதமாக அவங்களோட வேலையை அவங்க பணிபுரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஒரு 5 பேர் இருப்பாங்க கேரக்டர், முக்கியமான கேரக்டர். அவங்க 5 பேர் இருப்பாங்க, 7 பேர் இருக்கலாம். அவங்க அவங்கவுங்க கதாபாத்திரத்தில் ரொம்ப நல்லபடியாக பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து அந்த கதைக்கு உண்டான நியாயத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நமக்கு அந்த கதை அந்த கதையை நமக்கு இந்த படத்து மூலியமா அவர் கடத்துறாரு. அதனால அந்த கதைக்கு உண்டான நியாயம் அவர் செஞ்ச மாதிரி இருக்கு. ரொம்ப அருமையா நல்ல படமா வந்திருக்கு. இவர் மென்மேலும் இன்னும் பெரிய திரைகளெல்லாம் இந்த போன்ற ஒரு ஃபேமிலி படங்கள்லாம் நிறைய மக்களுக்கு வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை இவர் செய்யணும்னு நினைக்கிறாரு. இதுல இருந்து அவர் அடுத்தடுத்த படிகள் தாண்டி நிறைய இது போன்ற ஒளிச்சித்திரங்களை, படங்களை, திரைப்படங்களை இது மாதிரி நமக்கு அள்ளி தரணும் அப்படின்னு நான் அவரை பாராட்டி வாழ்த்துக்கள் கூறுகிறேன். நன்றி.